Shivaji belongs to the family of farmers. He started farming when he was in school. The land holding that he has now is half of what he had earlier. During his father's time, agriculture was their main source of income. Now, they are only producing for their household consumption. சீசன் டைம் வந்து ஒரு 10 நாள் அங்கே வயலுக்கு போவோம். நடுவு வேலை, களை எடுக்கிறது அந்த மாதிரி டைம் மட்டும் அங்கே வேலை. எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணால் தான் என்னால் வந்து வருமானங்கிறது செய்ய முடியும். இது வந்து ஒரு 4 மாதம் ஜாப் தான் இது. அதுக்கப்புறம் வந்து இங்கே தண்ணி வராது, எதுவும் இது கிடையாது. ஒரு வருஷத்தில் பாதி நாள் வந்து விவசாயம், பாக்கி நாள் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் தான் நான் பண்ணி இங்கே உள்ள இது வருமானம் எனக்கு வரும். Tilayadi is the land of revolutionaries. Valliyamai, a brave daughter of this village, inspired the Mahatma. Does the present generation have the same revolutionary spark as their ancestors? Or has it failed to ignite them? Why are the people of Tilayadi not trying to improve the condition of agriculture? Why are they shifting to other jobs instead? பாக்கி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுவோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணாக்கா டெய்லி இன்கம்மு அது வந்து 6 மாதத்தில் ஒரே ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதுமாரி உள்ளது தான். 6 மாதம் கழித்து இப்போ ஒரு முதலீடு பண்ணுறோம்னா அது ஒரு மொத்த அமௌண்ட்டாக வரும். அது இது வந்து டெய்லி ப்ராஃபிட் வர மாதிரி. நான் முன்னாடி விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் கட்டட வேலை செஞ்சுட்ருக்கேன், கொத்தனார் வேலை பார்க்குறேன். விவசாய வேலையும் பார்ப்பேன், இடையில சித்தாள் வேலைக்கும் போவேன். வேலை செய்துவிட்டு கஷ்டமாக இருந்தால் அதுவும் சும்மா உட்காந்துருவேன், போகவும் மாட்டேன். வயல் வேலை இருந்தால் வயல் வேலைக்கு போவோம், வயல் வேலை இல்லைனாக்கா சித்தாள் வேலைக்கு போவோம். அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டில் உட்காந்துருப்போம். நான் ஒரு விவசாயிங்க. இப்போ வந்து வேலை இல்லாதனால கொத்தனார் வேலைக்கு போயிட்டுருக்கேன். நான் ஒரு விவசாயிங்க. பாக்கி எந்த கூலி வேலை வேணால் கொடுத்தாலும் செய்வேங்க. மாட்டிலேருந்து பால் கறப்போம். பால் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, டிப்போக்காரவங்க வீட்டில் வந்து பணம் கொடுத்துருவாங்க. காரைக்காரவங்க காரைக்காயில் வந்து கவர்மெண்ட் பால் கறன்ட்டு தான் விற்று 4 லிட்டரா 5 லிட்டரா 10 லிட்டரு வரைக்கும் ஊற்றிருக்கேன். 2 மாடு 3 மாடு கறந்து கொண்டு போய்
10 லிட்டர் வரைக்கும் ஊற்றுவோம். மொத்தமாக 15 நாளைக்கு ஒரு நடை காசு 20ஆந்தேதி கொடுத்துருவாங்க. 20ஆந்தேதி ஒரு நடை, 5ஆந்தேதி ஒரு நடை. அதுவும் அதுக்குள்ளே பின்னாக்கு தவிடு வாங்கிட்டு வீட்டு செலவு பார்த்துக்கணும். குறைச்ச செலவு, வருமானம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வருமானம் கிடையாது, செலவு தான் அதிகமாக இருக்குது. எல்லாமே ஜாமான் வாங்குறதுலேருந்து நாங்கள் எதுவும் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே விலை அதிகம்தான். எதை விற்றுக்கிட்டு இருக்கிறத பொருளை வச்சு காவந்து பண்ணிக்கிட்டு நாங்கள் இருக்கோம். வெளிலலாம் வேலை பார்க்குறதும் இல்லை. இந்த காய்கறி அதை இதை பழம் அதை இதை வைக்கிறத பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தான் விற்போம். வேறு ஒன்றும் கிடையாது. It is difficult for the older generation to shift to other jobs. They feel attached to agriculture as they have been doing it since years. The younger generation switches more comfortably. இங்கே ஆறுலேருந்து வாக்கியா அதில் வருது. ஆனால் வந்து லேட்டாகும் தண்ணி வர்றது. வந்து ஏதாவது ஒரு டைம் கூடுதலாக வரும். மழை பெய்கிறப்ப அதிகமாக தண்ணி வரும். வடிகால்லாம் சரியாக இல்லாமல் இருந்து இந்த வருஷம் வடிகால் நல்லா இருக்குது. தண்ணிலாம் வடிஞ்சிட்டு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் ஓரளவுக்கு எல்லாருக்கும் நல்லா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சரியாக இல்லை. இப்போ உள்ள விளைச்சல் வந்து நல்லா இருக்குது இந்த வருஷம். அது வாக்கியாலில் தண்ணி வர்றது எல்லாமே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. மழை பெய்யும் கரெக்டாக. மேட்டூர் ஓப்பனிங் இப்போ டேட் தள்ளி தள்ளி வைக்கிறோம். மழை தண்ணி வர வேண்டிய காலங்கள் மாறுது. மேட்டூர் நிரம்பினா தான் தண்ணி வருது. அதனால் அது ஒரு காரணம். அதனால் மக்கள் விவசாய வேலை இல்லைங்கும் போது வேறு அதர் வேலைக்கு தான் போய் ஆகணும். ஆசாரி, கொத்தனார், கார்பெண்டர், ஹெல்ப்பர், எந்த வேலைக்கும் இப்போ எல்லா வேலையும் போயிட்டுருக்காங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னிலேருந்து கடமடை பகுதியில் வந்து தண்ணி வராதனாலையும் காவேரியிலேருந்து தண்ணி வராதனாலையும் மழையை நம்பி விவசாயம் பாதிச்சுட்டு, அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து கொத்தனார் வேலைக்கு, கம்பி பிட்டு வேலைக்கு, ஆசாரி வேலைக்கு தொழிலை மாற்றிக்கிட்டோம். எவ்வளோ தான் தொழிலை மாற்றினாலும் விவசாயத்தினால தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷமாக திறந்து இருந்தது. டேம் தண்ணி எதிர்பார்க்குறது. இங்கே வர தண்ணி அவங்கவுங்க இன்ஜின் போட்டு அரைச்சிப்பாங்க. முன்னாடி உள்ளவங்க இன்ஜின் போட்டு அரைச்சிப்பாங்க. இல்லை அவங்க விவசாயம் பண்ண முடியாமல் அப்படியே விட்டு கொஞ்சமாக விவசாயத்தை விட்டு நான் வந்து போகிற மாதிரி ஆகிடுச்சு. எந்த கார்ப்பரேட்டை கொண்டு வந்தாலும், பெரிய நிறுவனங்களும் அயல்நாட்டு கம்பெனிகளும் சில லட்சம் மக்களுக்கு தான் வேலைவாய்ப்பை கொடுக்க முடியும். எல்லோரும் வேலைவாய்ப்பு இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, வேலைவாய்ப்பு இல்லைங்கிறாங்க. வேலைவாய்ப்புகளை, கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகள் கிராமங்களில் கொட்டி கிடக்கிறது. முறையாக திட்டமிட்டால் அரசாங்கம் ஜெய் ஜவான் ஜெய் கிசான்னு லால் பகதூர் சாஸ்திரி சொன்னார். அதனால் நாங்கள் சொல்கிறோம், விவசாயிகளை காப்போம், இந்தியாவை காப்போம். கிராமங்கள்லேயே விளையக்கூடிய பொருளை அங்கேயே மதிப்பூட்டணும். அங்கேயே அந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கணும். சுயசார்பு அடையணும். சுதேசி அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ், சுதேசியின் தற்சார்பு தான் இந்த தேசத்தை பாதுகாக்கும். சுதேசியின் தற்சார்பும் இந்த தேசத்தை பாதுகாக்கும்னா அதுதான் வலிமையான தற்சார்பு சுதேசி இந்தியாவை உருவாக்கும். அடுத்த தலைமுறைங்க விவசாயத்தையும் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க, விவசாயத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. இருந்தாலும் அதுக்கான நிலங்கள்லாம் எங்கள் ஏரியாவில் கிடையாது. எல்லாம் பிளாட் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றும் வயல்லாம் இல்லை அதிகமாக. இப்போ தண்ணியும் வர்றதில்லை. தண்ணி வந்தால் கொஞ்சம் காலத்தில் வந்தது, அதோட நின்றுடுது. தண்ணி, விவசாயத்துக்கான தண்ணியும் இல்லை. அது இல்லாமல் இப்போ மிஷன்லாம் வந்ததுனால சுத்தமாக எங்களுக்கு விவசாயத்துக்கு எந்த இதுவும் இல்லை. ஆளுங்களுக்கு ஒன்றும் கூலி கிடைக்கிறதில்ல. எல்லாம் மிஷின்லேயே இறங்கிடுறாங்க. அதனால் கூலியும் கிடைக்கிறது கிடையாது. போது தான் தில்லையாடி வெள்ளைமணி நேரம் தண்ணி வரும். அப்போ விவசாயம் பார்க்கும்போது நாங்கள் அந்த நேரத்தில் சேஃப்டி பண்ணிப்போம்.
இதை கொஞ்சம் நெஞ்சம் இருக்க தான் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற நேரத்தில் கொஞ்சம் இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்கள்ட்ட கொஞ்சம் வெறு உடைக்க வேலி அடைக்க அப்படின்னு தான் போயிருக்கோம். இது அம்மங்க தொழில். எட்டூர் டேமை நம்பி இங்கே யாரும் விவசாயம் பண்ணல இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். அங்கே இருந்து கடமடை வடிகால் தண்ணி வர்றது தான் இங்கே வச்சு விவசாயம் பண்ணுறாங்க. மேட்டூர் டேம் இங்கே தண்ணி இப்போ நிறையா விவசாயம் பண்ண அந்த பண்ணை குட்டைன்னு சொல்லி கவர்மெண்ட் மூலமாக வெட்டி கொடுத்தாங்க. பெரும்பாலும் அவங்க அந்த மாதிரி குட்டை வெட்டி வச்சுக்கிட்டு வர தண்ணியை இல்லை மழை பெய்யறப்ப சேகரிக்கிற தண்ணி இன்ஜின் போட்டு இறச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காரு, 2022 டபுள் தி இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ், விவசாயிகளுடைய வருவாய் இரட்டிப்பாக்குறது 2022 குள்ளார. அப்போ 2022 நீங்கள் ஒரு டார்கெட் 5 வருஷம் வைக்கிறீங்க. அதுமாதிரி 5 வருஷம் டார்கெட்டில் 5 வருஷத்தில் விவசாயத்திற்கான நிதி ஒதுக்கீடும் இராணுவத்திற்கான நிதி ஒதுக்கீடும் சமமாகணும். The women of Tillayadi have always been in the forefront. Now, when they move from agriculture to other jobs, they lead even more miserable lives. They are paid a small amount, even less than men. விவசாயிகளை காப்போம் தேசத்தை காப்போம்னு இதை தான் நாங்கள் இந்தியாவுடைய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். விவசாயிகளை காப்போம், இந்தியாவை காப்போம், கிராமங்களை காப்போம், இந்தியாவை காப்போம். சுதேசி தற்சார்பு பொருளாதார கொள்கைகளால் தான் இந்தியா உலகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய தேசமாக மாறும். அதனால் ஐசிடி லிங்க்டு செல்ஃப் சஃபிஷியன்ட் கிரீன் வில்லேஜஸ், மைட்டி செல்ஃப் சஃபிஷியன்ட் சுதேசி இந்தியா, விக்டரி ஃபார் இந்தியா, வின் இந்தியா.